स्वनिधं पुण्यं यापदे प्रकृते पुमान् विष्णोपादं नवगुणोति भयाशोकादिवर्जिता भीताध्यायानसुरस्य प्रणयाम परस्य च नैवं शान्तिः पापानि पूर्वजन्मोकृतारित्रामणिने मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सपैतीतामृतस्नानं संसारमरणाशनं गीता सुगीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरे अस्वयपद्मनाभश्च मुखपद्मभिन्निश्रिते भगवद्गीதை உண்மையுறவில் அத்தியாயம் 11 பதம் 5 6 7 8 श्री भगवान् उवाच पश्य मे पार्थ रूपाणि सहस्रशा ततसो इह सहस्रशा नानाविधानि दिव्यानि वर्णाकृतीनि च श्री भगवान् उवाच पश्य मे पार्थरूपाणि चादनुच्छादहो अदा सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च श्री भगवान् उवाच पश्य मे पार्थरूपिणे सदा सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च श्री भगवान् उवाच கடவுள் கூறினார் காண்பாயாக எனது பிதாவின் மைந்தனே ரூபானே உருவங்கள்
சப்தசா நூற்றுக்கணக்கான அதா மேலும் சஹஸ்ரசா ஆயிரக்கணக்கான நானா விதானே பல்விதமான திவ்யானே தெய்வீகமான நானா பல்வேறுபட்ட வர்ணா நிறங்களுடைய அக்குதினே உருவங்களை மேலும் மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதா. மொழிபெயர்ப்பு. பகவான் கூறினார், பிரதாவின் மைந்தனே, எனது அன்பு அர்ஜுனா, இப்போது எனது வைபவங்களை காண்பாயாக. கடலை போன்று பல நிறங்களை கொண்டவையான பல்லாயிரக்கணக்கான பல்வேறு விதமான தெய்வீக உருவங்களை பார். பொருளுரை. தெய்வீக உருவாயிருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்திற்காகவே தோற்றுவிக்கப்படுவதும் அதனால் ஜடையற்கையின் நிலையற்ற காலத்திற்கு உட்பட்டதுமான கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் காண விரும்பினான். ஜடையற்கை தோன்றியும் பின் மறைந்தும் இருப்பது போலவே கிருஷ்ணருடைய இந்த விஸ்வரூபமும் தோன்றியும் தோன்றாமலும் இருப்பதாகும். கிருஷ்ணருடைய பிற உருவங்களைப் போல ஆன்மீக வெளியிலே இந்த உருவம் நிச்சயமாக நிலை பெற்றது அல்ல. ஒரு பக்தனை பொறுத்தவரை விஸ்வரூபத்தை காண அவன் ஆவலாக இருப்பதில்லை. ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணரை இவ்விதத்தில் காண விரும்பியதால் கிருஷ்ணர் இந்த உருவை அவனுக்கு காட்டுகிறார். சாதாரண எந்த மனிதனாலும் இந்த விஸ்வரூபம் காணப்படக்கூடியது அல்ல. இதை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் தாம் ஒருவருக்கு அளிக்க வேண்டும். இப்பொழுது பதம் 6. பஸ்யாதித்யான் வசோன் ருத்ரான் அஸ்மினாம் மருதாஸ்ததா பவனி அட்ரிஸ்த பூர்வானே அஸ்யாச்சர்யானி பாரதா. மொழிபெயர்ப்பு. பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், ருத்திரர்கள் மற்றும் எல்லா தேவர்களின் தோற்றத்தையும் இங்கே பார். இதுவரை யாரும் கண்டிருக்காத கேட்டிருக்காத பல விஷயங்களையும் காண்பாயாக. பொருளுரை. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பனும் அறிஞர்களில் மிகவும் முன்னேற்றம் அடைந்தவனும் ஆனாலும் கிருஷ்ணரை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது அவனுக்கு சாத்தியமல்ல. இங்கே மனிதர்கள் இந்த உருவங்களையும் தோற்றங்களையும் எல்லாம் கண்டதோ கேட்டதோ இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இந்த அற்புதமான உருவங்களை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். பதம் 7. ஈஹைகஸ்தானம் ஜகத் கிருஷ்ணம் பஸ்யாத்யாசா சராச்சரம் மம தேஹா புதகேசா சான்யாத்ருஷ்டம் இச்சசி. மொழிபெயர்ப்பு பொருளுரை. நீ எல்லாவற்றையெல்லாம் காண்பதற்கு விரும்புகின்றாயோ, நீ எவற்றையெல்லாம் காண்பதற்கு விரும்புகின்றாயோ அவை எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் இந்த உடலில் காண முடியும். இந்த விஸ்வரூபமானது நீ இப்பொழுது விரும்புவதையெல்லாம் மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் விரும்புவனவற்றையும் காட்ட முடியும். எல்லாம் இங்கே முழுமையாக இருக்கின்றன. பொருளுரை.
முழு அகிலத்தையும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு யாராலும் காண முடியாது. மிகவும் முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞானியும் கூட அகிலத்தின் பிற பாகங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை காண இயலாது. இறந்த காலத்தில், நிகழ்ந்த காலத்தில் மற்றும் எதிர்காலத்தில் எதையெல்லாம் அர்ஜுனன் காண விரும்புவானோ அவை எல்லாவற்றையும் காணக்கூடிய சக்தியை கிருஷ்ணர் கொடுக்கிறார். இவ்வாறு கிருஷ்ணருடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகின்றது. பதம் 8. நாத்துமாம் சக்யசே கிருஷ்ணம் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷோ பஷ்யமே யோகம் ஐஸ்வரா. மொழிபெயர்ப்பு பொருளுரை. உனது தற்போதைய கண்களினால் என்னை காண முடியாது. எனவே எனது யோக வைபவத்தை காண்பதற்கான தெய்வீகமான கண்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன். பொருளுரை. ஒரு தூய பக்தன் கிருஷ்ணரை அவரது 2 கரங்களுடனான உருவத்தை தவிர வேறு எந்த உருவத்திலும் காண விரும்புவதில்லை. அவரது விஸ்வரூபத்தை அவர் கருணையால், மனத்தால் அல்ல, ஆனால் தெய்வீகமான கண்களால் ஒரு பக்தன் காண வேண்டும். கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை காண மனதை மாற்றிக்கொள்ளும்படி அர்ஜுனன் கூறப்படவில்லை, பார்வையை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்பட்டுள்ளார். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. அது இந்த பதங்களிலிருந்து முடிவாக தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதை காண விரும்பியதால் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றார். கிருஷ்ணருடன் தெய்வீக உறவிலே முறையாக நிலை பெற்றிருக்கும் பக்தர்கள் அவரது பிரேம இயல்புகளால் கவரப்படுகின்றனர். இரையற்ற வைபவங்களின் வெளி தோற்றங்களால் அல்ல. கிருஷ்ணருடைய விளையாட்டு தோழர்களோ, நண்பர்களோ, பெற்றோரோ அவர் தமது வைபவங்களை காட்ட வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. தூய பிரமையிலே அவர்கள் ஆழ்ந்து இருப்பதால் கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. தமது அன்பு பரிமாற்றத்திலே கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் என்பதை அவர்கள் மறக்கின்றனர். கிருஷ்ணருடன் விளையாட்டுகளில் ஈடுபடும் 1000 குல சிறுவர் எல்லோருமே மிகவும் உயர்ந்த நல்ல ஆத்மாக்கள் என்றும், பற்பல பிறவிகளுக்கு பின் அவர்களால் இவ்வாறு கிருஷ்ணருடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள் என்பதை இச்சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள் என்பதை அறியார்கள். அவரை பிரியமான நண்பனாகவே அவர்கள் ஏற்கின்றனர். பெரும் முனிவர்களால் பரமபுருஷர் அதுவ பிரம்மாவாகவும், பக்தர்களால் முழுமுதல் கடவுளாகவும், சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையில் ஒரு உற்பத்தி பொருளாகவும் கருதப்படுகின்றனர். உண்மை என்னவென்றால் விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தர்களுக்கு விருப்பம் மேகமில்லை. ஆனால் கிருஷ்ணர் வெறுமே தத்வார்த்தமாகவும் கொள்கைப்படியாகவும் மட்டுமே தம்மை பரமபுருஷராக எடுத்து காட்டினார் என்றல்லாது உண்மையிலேயே தமது அத்தகைய நிலையை அர்ஜுனனுக்கு காட்டியும் இருக்கிறார் என்பதை எதிர்காலத்திலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணருடைய உரைகளுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனால் விஸ்வரூபத்தை காண விரும்பினான். அர்ஜுனன் இதை உறுதி செய்ய வேண்டும். ஏனெனில் பரம்பரை முறையின் துவக்கம் அவனல்லவா.
முதல் கடவுளான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையிலேயே ஆவல் உள்ளவர்களும் அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டிலே பின்பற்றுபவர்களும் கிருஷ்ணர் வெறுமே உபதேச அளவில் தன்னை பரமனாக காட்டிக்கொள்ளவில்லை என்றும் தம்மை பரமனாக உண்மையிலேயே வெளி காட்டவும் செய்தார் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். தமது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை இறைவன் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ஏனெனில் முன்பே நாம் தெளிவாக விளக்கியபடி அர்ஜுனனுக்கு தனக்காய் அதை காண வேண்டும் என்ற விருப்பம் இருக்கவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானநஞ்சனோ ஸலாக்கயா சக்ஷுர்மிலிதம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யமோதிஸ்தாம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரோகயாமாயம் ததாதி ஸ்வபலம் வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீ தபாதபரம் ஸ்ரீ குரு வச்சனம் ஸ்ரீ ரூபம் சர்வஜாதம் சககணாவதகுணாத்ம விதம் சஜீவம் சாதயிதம் சாவதூதம் பரிஜன சைவம் கிருஷ்ண சைதன்யம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीशा गोपिका सप्तकंजन गौरांगी राधे वृंदावनेश्वरी कृष्णवामोसुदे देवी प्रणमामि हरिप्रिये वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्ण 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 हरे 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 राम शक्यसे ग्रस्तम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षु पश्य मे योगम् ऐश्वरम्. உனது தற்போதைய கண்களினால் என்னை காண முடியாது. எனவே எனது யோக வைபவத்தை காண்பதற்கான தெய்வீகமான கண்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இங்கு நாம் தொடர்ந்து பகவானுடைய தர்ம உபதேசங்களை கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். பகவானுடைய திவ்யமான இந்த உலக வருகை, பகவானுடைய திவ்யமான லீலைகளை பொதுவாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக பகவானிடத்திலே எந்தவித சந்தேக நோக்கமும் இல்லாமல் இருப்பார்கள். ஜன்ம கர்மா சமே திவ்யம் இவம் யோவேதி தத்வதः யக்கும் தேவம் புனர்ஜன்மா நைதிமாம் இதி சோ அர்ஜுனா என்று பகவான் 4வது அத்தியாயத்தில் 9வது பதத்திலே உபதேசிக்கின்றார். யார் ஒருவர் அவருடைய இந்த உண்மையான உலக வருகையை புரிந்து கொள்கின்றார்களோ, பகவானுடைய இந்த திருவிளையாடல்களை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ உண்மையுடன், அவர்கள் இந்த உலக கர்மப்பட்ட வாழ்விலிருந்து விடுபெற்று பகவானுடைய திருலோகம் போய் சேர்கின்றார்கள். பகவானுடைய திருலோகம் சேர்ந்தவர்கள் மறுபடியும் துன்பம் நிறைந்த இந்த பௌதீக உலகத்திற்கு திரும்புவது கிடையாது. ஆகையினால் மனிதர்களுடைய முழுமையான நோக்கம் ஏதோ ஒரு வகையிலே பகவானுடைய சம்பந்தம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும்.
பௌதிக உலகத்திலே மனிதர்களுக்கு முக்கியமாக 4 வித குறைபாடுகள் இருக்கின்றன. பொதுவாக எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது இந்த உலக மனிதர்களின் இயற்கை குணம். தவறு செய்வது நம்முடைய இயற்கையான குணம். மற்றவர்களை ஏமாற்றுவதும் நம்முடைய இயற்கையான குணம். இந்த பௌதீக புலன்கள் அது முழுமை பெறாமல் இருப்பதும் நம்முடைய இயற்கையான குணம். மனிதர் வாழ்வினிலே பலவிதமான குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகையினால் இந்த குறைபாடுகளுடன் அவர்கள் பகவான் கிருஷ்ணனை முழுமையாக தெரிந்து கொள்வது சுலபமல்ல. இங்கே பிரபுபாதா விளக்குகின்றார், அர்ஜுனனுக்கே பகவானை பற்றி முழுமையாக தெரியாது என்று. கண்ணனே ஆசைப்பட்டு அவரை பற்றி தெரிய வேண்டும் நமக்கு என்று நினைத்தால்தான் கண்ணனுடைய அனுகிரகத்தினால் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தனிப்பட்ட முறையிலே நம் சொந்த முயற்சியினால் பகவானை நாம் புரிந்து கொள்ள முடியாது. யஸ்யா தேவி பராபக்தி ததா தேவி ததா உரக்கசேத்த கதிர்த்த பிரகசத்தை மகாத்மனஹா என்று நம்முடைய வேதம் சொல்லுகின்றது. யாதொருவருக்கு குருவினிடத்திலே முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றது. குரு தீர்த்தை எடுத்தால் மட்டும் போதாது, முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். நேர்மையாக குருவினிடத்திலே ஒருவர் தன்னுடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும். குருவின் உண்மையான நம்பிக்கை வைக்கும் பொழுது, பகவானிடத்திலே உண்மையான நம்பிக்கை இருக்கும் பொழுது, அவர்களின் அனுகிரகத்தினால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. பகவானுடைய இந்த தெய்வீக வைபவங்களை புரிந்து கொள்வதற்கு. ஆகையினால் முக்கியமாக நமக்கு அவர்களிடத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். குரு இடத்தினில்லை. வேதம் சொல்லுகின்றது 7 பேருக்கு பகவானை பற்றி உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒன்று, யாரொருவருக்கு கிருஷ்ணனிடத்தில் முழுமையான நம்பிக்கை இல்லையோ. இரண்டாவது, யாரொருவனுக்கு குருவினிடத்தில் உண்மையான நம்பிக்கை இல்லை. மூன்றாவது, யாரொருவனுக்கு சாஸ்திரத்தில் வேத நெறிகளில் முழுமையான நம்பிக்கை இல்லை. நான்காவது, யாரொருவர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றார். ஐந்தாவது, யாரொருவனுக்கு கிருஷ்ணனுடைய உணர்வு இல்லாமல் இருக்கின்றது. ஆறாவது, யாரொருவனுக்கு கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கின்றது. ஏழாவது, யாரொருவன் கிருஷ்ணனுடைய பக்தர்களின் சத்சங்கத்தில் உட்கார்ந்து காது கொடுத்து பகவானுடைய இந்த தெய்வீக வைபவங்களை கேட்க விருப்பமில்லாமல் இருக்கின்றார்கள். இவர்கள் கிருஷ்ணனுடைய உண்மையான இந்த உலக தோற்றங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அழகாக ஜீவ கோஸ்வாமி சொல்லுகின்றார், 7 வித நபர்கள் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றார்கள் என்று கோபாலா சம்பு என்னும் புத்தகத்தினிலே ஜீவ கோஸ்வாமி சொல்லுகின்றார். யார் ஒருவன் இந்த நாட்டினிலே அரசனாக இருக்கின்றான், அவனுக்கு கிருஷ்ண உணர்வில் ஈடுபாடு இல்லை என்றால் அவன் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றான். இரண்டாவது, யார் ஒருவன் பணம் காசு வைத்துக் கொண்டு கிருஷ்ணனுக்காக ஒரு துள்ளி கூட கொடுக்காமல் இருக்கின்றானோ அவன் என்னுடைய இதயத்தில் ஈட்டியாக இருக்கின்றான். மூன்றாவது, யார் ஒருவர் நல்ல கவிஞனாக இருக்கின்றான், கண்ணனுக்காக அழகான ஒரு கவிதை எழுதாமல் இருக்கின்றானோ அவனும் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றான். நான்காவது, யார் ஒருவர் குருவை
அணுகிவிட்டான், குருவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் கிருஷ்ணனை ஏற்காமல் இருக்கின்றான். அவனும் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றான். ஐந்தாவது, யார் ஒருவர் நான் நல்ல பக்தன் என்று சொல்லுகின்றான், ஆனால் கிருஷ்ணனுக்கு எந்த சேவையும் செய்ய மாட்டேன் என்று இருப்பவனும் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றான். ஆறாவது, யார் ஒருவர் நான் பெரிய அறிவாளி என்று சொல்லுகின்றானோ, கண்ணனிடத்தில் சரணம் அடையவில்லை என்றால் அவனும் என்னுடைய இதயத்தில் ஒரு ஈட்டியாக இருக்கின்றான். யார் ஒருவன் கண்ணனிடத்தில் நான் சரணம் அடைந்து விட்டேன், ஆனால் கோபியர்கள் செய்த அந்த தெய்வீகமான தூய்மையான பக்தியை, கோபியர்கள் வழியிலே பக்தியை செய்யாமல் இருக்கின்றானோ அவனும் என்னுடைய இதயத்தினிலே ஒரு ஈட்டியாக இருக்கின்றான் என்று கோபால சம்புவினிலே ஜீவ கோஸ்வாமி எடுத்துரைக்கின்றார். கோபியர்களைப் போல் நமக்கு பக்தி இல்லை என்றார். கோபியர்கள் என்னதான் பக்தி செய்து விட்டார்கள்? அவர்கள் பொதுவாக ராகநோக பக்தியிலே இருக்கின்றார்கள். பாவ பக்தியில் இருந்தால்தான் கிருஷ்ணனுடைய இந்த எல்லா நியமங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவ பக்தி வேண்டும். நாம் இப்பொழுது சாதன பக்தியே உருப்படியாக செய்யாத பொழுது, சாதன பக்தியை முறையாக செய்யாத பொழுது எப்படி நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும்? எல்லா கோயில்களிலும் சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு உண்மையான பக்தி இல்லை, பக்தர்களிடத்திலே மரியாதை இல்லை, தர்மத்திற்கு எதிராக நடக்கும். அவன் வெளிப்புறத்திலே திருமண் போடாமல் அவன் அதர்மம் செய்கின்றான். நம்மிடத்திலே சிலர் திருமண் பூசிக்கொண்டு அதர்மத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னதான் வகுப்பு கொடுத்தாலும், என்னதான் புத்தகம் வித்தாலும், என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் அவர்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. அதை வாங்குபவனுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. முக்கியமாக நாம் ஒரு நல்ல பக்தனாக இருக்க வேண்டும். எம்மாதிரி பக்தன் உதாரணம் மகாபிரபு சனாதன கோஸ்வாமி இடத்தம் சொல்லுகின்றார். கோபியர்கள் செய்த பக்தியை தவிர வேறு நல்ல உதாரணம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்று சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்தியிலே இது விளக்கப்படுகின்றது. ராகாத்மிக பக்திர முக்கியா பிரஜவாசி தனே ததா அனுகதா பக்திரா ராகனுகநாமே. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், உலகத்தில் பல பேர் பலவிதமாக பக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக நான் நல்ல முறையில் பக்தி செய்ய வேண்டும், கிருஷ்ணனுடைய திருப்திக்காக என்று சொன்னோம் என்றார். கோபியர்கள் செய்த பக்தியை உதாரணமாக எடுத்து செய்யுங்கள் என்று. தத்தர் அவாதி மதுரியா சுதேரீர் உபாக்ஷனே நாத்ராசாஸ்ரணயுக்தானாம். அழகாக மகாபிரபு சொல்லுகின்றார், அவர்கள் கோபியர்கள், அவர்கள் எந்த ஒரு நெறிமுறைகளையும் பெரிதாக எண்ணுவது கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க பகவானிடத்திலே ராகநோகம், ஸ்பான்டேனியஸ் என்று சொல்றாங்கள, ஸ்பான்டேனியஸ் பக்தி. யாரும் நமக்கு இதை செய் அதை செய் என்று சொல்லாமல் நாமே காலையில் தெரிந்திருக்கின்றோம், நாமே பகவானுடைய பூஜையிலே செய்கின்றோம், நாமே பகவானுடைய இந்த நாமங்களை ஜபிக்கின்றோம், நாம் பிரபுபாதாவின் புத்தகங்களை படிக்கின்றோம். யாருமே நமக்கு செய் 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 என்று சொல்லாமல் நாமே நம்முடைய சொந்த பக்தியை கொண்டு பகவானுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். ஆத்மா சுக துக்கா கோபியரே நைக்க விசாரா. கோபியர்கள் என்றுமே அவர்களுடைய நிலைமையை எண்ணி பார்த்தது கிடையாது, அவர்களுடைய சுகத்தை அவர்கள் எண்ணி பார்த்தது கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய சுகத்தை மட்டும்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணனுக்கு இதை செய்தால் பிடிக்குமா, அதை செய்தால் பிடிக்குமா,
கிருஷ்ணனுடைய சுகம்தான் என்னுடைய சுகம் என்று கோபியர்கள் சதா கிருஷ்ணனையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பய அந்தரா யரே த்விதே காரணா பயா சாதனாதிகே கரயே ஸ்ரவண கீர்த்தனா மனோ நிஜ சித்த தேஹா भयाकारेण रात्रि निजा करे व्रजा कृष्णरे सेवना भया என்றால் பய அந்தரம். பயா என்றால் வெளிப்புறம், அந்தரம் என்றால் உள்புறம். கோபியர்கள் வெளிப்புறத்தினிலே சாதாரண ஒரு ஜீவனை போல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். வெளிப்புறத்திலே பார்ப்பதற்கு கோபியர்கள் ஒரு சாதாரண மனிதர்களை போல் இருக்கின்றார்கள். ஆனால் உள்புறத்திலே அவர்கள் சதா கிருஷ்ணனையே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீடு கூட்டி பெருக்கும் பொழுதோ, சமைக்கும் பொழுதோ, பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் கிருஷ்ணனையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கணம் நான் திரும்பி விடுவேன் என்று சொல்லிய கிருஷ்ணன் இன்னும் வராமல் இருப்பதை கண்டு சதா அவர்கள் ஜன்னல் வழியிலே கிருஷ்ணன் போன பாதையை, கிருஷ்ணன் இங்கிருந்து மதுராக்கு போகின்றார், ஒரு கணத்தில் நான் திரும்பி விடுவேன் என்று சத்தியம் செய்து போகின்றார் கிருஷ்ணன். அவர்கள் மங்கு பாத்திரங்களை கழுவி கொண்டு வீட்டை பெருக்கிக் கொண்டு அந்த ஜன்னல் வழியிலே கிருஷ்ணன் போன அந்த பாதையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிருஷ்ணன் திரும்பி விடுவாரா, இன்று கிருஷ்ணன் திரும்பி விடுவாரா? அவர்கள் சமையல் செய்யும் பொழுதும், கூட்டி பெருக்கும் பொழுதும், பிள்ளைகளை பாதுகாக்கும் பொழுதும், உறவினர்களிடம் உறவு கொள்ளும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் தஸ்மாத் சர்வேசு காலேசு மாம் முக்தி உபாசரி என்று பகவான் சொல்லுகின்றார். எல்லா நேரங்களிலும் கோபியர்கள் தன்னுடைய கடமைகளையும் விடவில்லை. பிள்ளைகளை பார்ப்பது, வீட்டு கடமைகளை செய்வது விடவில்லை. அதே நேரத்திலே உடல் எங்கே இருக்கின்றது, அவருடைய மனம் எங்கே இருக்கின்றது, கண்ணனிடத்தில் இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய உடல் எங்கே இருக்கும், நம்முடைய மனம் வேறு எங்காவது சுற்றி கொண்டிருக்கும். நம்முடைய வீட்டிலோ, நம்முடைய வேலை இடத்திலோ, நம்முடைய பிடித்தவனோ பிடிக்காதவனோ நினைத்து கொண்டு மனம் இருக்கும். ஆனால் கோபியர்களுடைய உடல் அங்கு இருக்கின்றது. உள்ளம், அவருடைய உணர்வுகள் அனைத்தும் அவர்கள் பகவானையே நினைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். 100 வருடத்திற்கு முன்பு கோபியர்கள் போய் சந்திக்கின்றார்கள் கிருஷ்ணனை குருஷேத்திரத்தினிலே. ராதாராணி கண்ணனிடத்தில் சொன்னார், ததாபி அமராமனா கரே பிருந்தாவனோ பிருந்தாவன உதயக்கர ஆப்பனோ சாரணா. ராதாராணி சொன்னார், நீ அதே மாய கண்ணா, நான் அதே ராதை. அன்று இளமையில் எப்படி சந்தித்தோமோ என்று மறுபடியும் கூடுகிறோம். என் மனமோ பிருந்தாவனம் ஏங்கி செல்லுது, ஏன் அங்கு நீ மறுபடியும் கூடாயோ? குருஷேத்திரத்திலோ குதிரை யானை ஏற்படைகள் மலர்கள் மலரும் பிருந்தாவனம். அழகாக கோபியர்கள் ராதாராணி கிருஷ்ணனிடத்தில் சொல்லுகின்றார்கள், நாம் மறுபடியும் குருஷேத்திரத்திலே ஒன்று சேர்ந்தாலும் என்னுடைய மனம் பிருந்தாவனத்தையே நினைத்து கொண்டிருக்கின்றது. அம்மாதிரி நமக்கு கிருஷ்ணனுடைய உணர்வு எப்பொழுதும் இருக்கும். சும்மா வைஷ்ணவனுடைய உடைகள் போட்டால் மட்டும் பத்தாது, சும்மா வைஷ்ணவனுடைய அடையாளமாக திருமண் பூசிக்கொண்டாலும் பத்தாது. ஆபியம் பாவந்திரம் என்ற 2 வித வைஷ்ணவ பக்தர்கள் இருக்கின்றார்கள். ஆபியம் என்றால் ஒருவன் உள்புறத்திலே வைஷ்ணவனாக இருக்கின்றான், பாவியம் என்றால் வெளிப்புறத்தில் ஒருவன் வைஷ்ணவனாக இருக்கின்றான். வெளிப்புறத்திலே ஒருவனுக்கு திருமண் அடையாளம் இருக்கின்றது, ஜபமாலை இருக்கின்றது. இந்த வைஷ்ணவனுடைய உடை
அலங்காரம் இருக்கின்றது. வெளிப்புறத்தினரே ஒருவன் வைஷ்ணவனாக இருக்கின்றான், அது வெளிப்புற வைஷ்ணவன். அது முக்கியம் கிடையாது. முக்கியமாக உள்புறத்தினரே நாம் வைஷ்ணவன் என்றால் பக்தி, ஞானம், வைராகியம் நம் இடத்தில் இருக்க வேண்டும். பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராகியம் இல்லை, நாம் ஒரு குருவை எடுத்து விட்டோம், நான் வைகுண்டத்துக்கு நிச்சயமாக திரும்பி விடுவேன் என்பது இது கொள்கை கிடையாது. வைஷ்ணவனுடைய தத்துவங்களை சரியாக புரிந்து கொண்டு குருவின் இடத்தினரே முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும். குருவின் கட்டளையை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தர்மத்தின்படி வழிநடத்தி கிருஷ்ணனுடைய சேவைக்காக எப்பொழுதும் நாம் தயாராக இருக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல வைஷ்ணவனாக மாற முடியும். கண்ணனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இந்த எல்லா உண்மைகளும் வெளிப்படுத்தப்படும். இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் கண்ணனை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக அவர்களுக்கு காட்சியளிப்பார் கண்ணன். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 43வது அத்தியாயம் 17வது பதத்தினிலே அழகாக சொல்லப்படுகின்றது. கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா போகின்றார். எதற்காக? கம்சன் கிருஷ்ணனை மல்யுத்தத்திற்காக கூப்பிட்டிருக்கின்றான். சானுரா முஸ்திகன் மல்யுத்த வீரர்கள் இருக்கின்றார்கள். மல்யுத்தத்தில் அவர்கள் சிறந்தவர்கள். அவர்களை வைத்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கம்சன் அங்கு அழைத்திருக்கின்றான். அழகாக அந்த ஸ்லோகம் இருக்கின்றது. மல்லா நம் அசலே நரம்பலா, அழகாக சொல்லப்படுகின்றது. கண்ணன் பிருந்தாவனத்திலிருந்து மதுரைக்கு நுழையும் பொழுது 10 பேர் கண்ணனை பார்த்திருக்கின்றார்கள். அந்த 10 பேர்கள் கண்ணனை 10 விதமாக கண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக அந்த மல்யுத்த வீரர்கள் சனுரா முஸ்திகா பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடி மின்னல் வருவதை போல் கண்ணனை காண்கின்றார்கள். கண்ணன் அவர்கள் கண்களுக்கு ஒரு இடி மின்னலை போல் காட்சியளித்திருக்கின்றார். மதுராவில் உள்ள ஆண்கள் ஒரு நல்ல ஒரு உத்தமன் மனிதன் வருகின்றான் என்று ஆண்கள் அவரை பார்க்கின்றார்கள். பெண்களோ என்னுடைய அழகான ரசிகன் காதலன் வருகின்றான் என்று பார்க்கின்றார்கள். பெற்றவர்களோ தன்னுடைய சொந்த பிள்ளை வீடு திரும்புவதை போல் காண்கின்றார்கள். அந்த பசுக்கன்றுகளை மேய்ப்பவர்களோ என்னுடைய உறவினர் வருகின்றார் என்று காண்கின்றார்கள். அதர்ம அரசர்களோ என்னை தண்டிப்பவன் வருகின்றான் என்பதை போல் காண்கின்றார்கள். கம்சனோ யமனே வருவதை போல் காண்கின்றான். அடுத்த ஞானிகளோ ஒரு பெரிய விஸ்வரூபம் வருவதாக காண்கின்றார்கள். அடுத்து யோகிகளோ பரம் தத்துவம் யோகிகளோ அவர்கள் இங்கு பரமாத்மாவே வருவதை போல் காண்கின்றார்கள். விஷ்ணுநாம் பர தேவதேஜி பக்தர்கள் என்னுடைய வழிபாடு செய்யும் என்னுடைய தெய்வமே வருகின்றது என்று அவர்கள் காண்கின்றார்கள். ஏயமாம் பிரபட்யந்தி தம் சதைவ பஜாமியாமாம் மம மனுவர்த்தந்தி மனுஷ்யா பார்த்த சர்வசா என்று பகவான் சொல்லுகின்றார். நம்முடைய ஒவ்வொருவருடைய சரணாகதிக்கு ஏற்ப பகவான் நமக்கு இந்த உலகத்தினே விளைவை ஏற்படுத்துகின்றார். நம்மளுடைய சரணாகதிக்கு ஏற்ப நமக்கெல்லாம் ஒரே வழியாக கிருஷ்ணன் காட்சி கொடுப்பது கிடையாது. 5% கிருஷ்ணனை நம்பினோம் என்றால் 5% கிருஷ்ணன் நமக்கு அந்த உறவை கொடுக்கின்றார். அதே 80% கிருஷ்ணனை நம்பினோம் என்றால் 80% அவருடைய உன்னதமான லீலைகளை நமக்கு காண்பிக்கின்றார். 100% நாம் கோபியர்களை போல் கண்ணனிடத்தில் சரணம் அடைந்து விட்டோம் என்றார். கண்ணனை உண்மையாக முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் கண்ணனை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பாவ பக்தி இருக்க வேண்டும். பிறகு அது பிரேம பக்தியாக மாறுகின்றது. பாவ பக்தியை வருவதற்கு வழி என்ன இருக்கின்றது? சாதன பக்தியை நாம் முறையாக செய்ய வேண்டும். சாதன பக்தி என்றால் ரூப கோஸ்வாமி 64 பக்தி அங்கங்களை எழுத்துரைக்கின்றார். யார் ஒருவனுக்கு கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றதோ, கண்ணனுடைய உறவு கிடைக்க வேண்டும் விரும்புகின்றார்களோ அவர்கள் இப்பொழுது சாதன பக்தியை செய்ய வேண்டும்.
சாதன பக்தி என்றால் 64 அங்கங்கள். முதல் 10 அங்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 10 அங்கத்தை நாம் விட்டு பிறகுதான் பக்தியே நமக்கு ஆரம்பம். முதல் 10 அங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதன பக்தி அங்கம், முதலே நாம் ஒரு குருவை நாட வேண்டும். அவரிடத்திலே அடைக்கலம் எடுக்க வேண்டும். முதலே பக்தியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புவர்கள் they should take shelter of a bona fide spiritual master. ஒரு குருவை அவர்கள் முதலே நாட வேண்டும். இரண்டாவது, அந்த குருவினிடத்திலே தீர்த்து எடுக்க வேண்டும். மூன்றாவது, அந்த குருவுக்கு சேவை செய்ய வேண்டும். நான்காவது, அந்த குருவினிடத்திலே ஆத்ம தர்மத்தை பற்றி கேட்டறிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, குருவின் கட்டளையை நாம் ஏற்று வழிநடத்த வேண்டும். ஆறாவது, இந்த உலக பௌதீக இன்பங்களில் நிறைய ஆர்வம் காட்டக்கூடாது. ஏழாவது, திவ்ய தேசங்கள், பகவானுடைய சன்னிதானங்கள், திவ்ய தேசம் போக வேண்டும். எட்டாவது, உடலுக்கு எது தேவையோ அதற்காக உழைக்க வேண்டும். ஒன்பதாவது, ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பத்தாவது, பிராமணனை நாம் பாதுகாக்க வேண்டும். பசுவை நாம் பாதுகாக்க வேண்டும். பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். முதியவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். சிறுவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். சில திவ்யமான மரங்கள் இருக்கின்றன. அரச மரம் இருக்கின்றது, வேப்ப மரம் இருக்கின்றது. இம்மாதிரி மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த 10 அங்கங்களை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த 10 அங்கங்களை நாம் விட வேண்டும். ஒன்றாவது, யார் ஒருவனுக்கு இந்த தர்ம பாதையினிலே விருப்பம் இல்லையோ, பக்தன் அல்லாதவனுடைய சங்கத்தை நாம் விட வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது, நமக்கு உள்ள சொந்த திட்டங்களை நாம் விட வேண்டும். நமக்காக கண்ணன் நல்ல திட்டம் வைத்திருக்கின்றார் என்ற கண்ணனுடைய திட்டத்திற்குள் நாம் நுழைய வேண்டும். நம்முடைய பெரிய பெரிய சொந்த திட்டங்களை விட வேண்டும். மூன்றாவது, நிறைய சீடர்களை உருவாக்க வேண்டும் என்று, நான் பெரிய குருவாக வேண்டும், எனக்கு பெரிய பேருப்புகள் கிடைக்கும், அந்த ஆசைகளை விட வேண்டும். நான்காவது, கண்ணனுக்கு சம்பந்தமில்லாத புத்தகங்களை படிப்பதை விட வேண்டும். ஐந்தாவது, முகுணங்களால் வரும் விளைவுகளில் நாம் ஆர்வம் கொள்ளக்கூடாது. ஆறாவது, கவலையை விட வேண்டும். ஏழாவது, தேவர்களை நிந்திப்பதை விட வேண்டும். எட்டாவது, மற்ற ஜீவன்களை நிந்திப்பதை விட வேண்டும். ஒன்பதாவது, நாம அபராதம், சேவை அபராதத்தை விட வேண்டும். பத்தாவது, எந்த இடத்தினிலே பக்தர்களையும் பகவானையும் அவன் தவறாக பேசுகின்றானோ, அவமானப்படுத்தி பேசுகின்றானோ, அந்த இடத்திலிருந்து உடனே வெளியாக வேண்டும். இந்த 10 விட வேண்டும். இன்னும் பக்தியை நீங்க வரல. இப்ப நம்ம தப்பா என்ன நினைக்கிறோம், நான் இனிஷியேட் பண்ணியாச்சு, நான் இப்போ வந்துட்டு கிராஜுவேட், அதுக்காக என்ன படிப்பே இல்லைன்னு உட்காந்துட்டு தான் பெரிய பிரச்சனை. இன்னும் படிப்பே இன்னும் பக்திக்குள்ளேயே நுழையல. நம்ம நுழையறதுக்கு இப்போ வந்துட்டு இப்போ ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆன். புரியுங்களா? சும்மா வேஷம் போட்டு பல கதைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்பிடக்கூடாது. இப்பொழுதே நீங்க பக்திக்கு தயார். இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு காலேஜில் நம்ம சேர போகிறோம், சில ரூல்ஸ்லாம் இருக்குங்களே, ஆன்லைன்ல எல்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்க ஃபார்ம் எல்லாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ பக்திக்கு நம்ம தயார். இப்போ பக்தின்னு வரும்பொழுது இப்போ நம்முடைய 11 உடலை வைத்து 11 விஷயங்களை செய்ய வேண்டும். மனதை வைத்து 9 விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த ஞான குலங்களை வைத்து 12 விஷயங்களை செய்ய வேண்டும். தாடியா சேவையா என்ற 4 விஷயங்கள் இருக்கின்றது. சேவை மனப்பான்மை கொண்ட விஷயங்கள் 3 விழாக்கள் இருக்கின்றது. அடுத்து 5 முக்கியமான அங்கம் இருக்கின்றது. இந்த 64 இருக்கின்றது. இப்போது 20 நாம் தெரிந்து கொண்டோம். 10 ஏற்றுக்கொள்ள வேண்டும், 10 விட வேண்டும்.
இப்ப பக்தி ஆரம்பமாகின்றது. இப்ப என்ன செய்யணும், உடலை இப்ப பக்திக்குள்ள நுழைக்கணும். ஒன்றாவது உடல்ல 12 இடங்கள்ல திருமண் பூச வேண்டும். அடையாளம் இது ஆண்டவனுடைய கோயில் என்ற அடையாளம் இருக்க வேண்டும். அப்ப ஒருவனை ஆண்டவனுடைய சன்னிதானம் என்று நினைக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது அந்த கோயிலை இடிக்கவோ உடைக்கவோ அவமானப்படுத்தவோ போவது கிடையாது. வைணவர்கள் ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர்? அவர்கள் இது ஆண்டவனுடைய சன்னிதானம் என்று பார்க்கவில்லை. அது தெரிந்து கொள்வதற்காக அந்த அடையாளம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த சன்னிதானத்துடன் நம் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் 12 இடங்களில் திருமண் பூச வேண்டும். இரண்டாவது திருமண் பூசும் பொழுது பகவானுடைய 12 பெயர்களை நாம் சொல்ல வேண்டும் திருமண் பூசும் பொழுது. மூன்றாவது பகவானுக்கு படைத்த அந்த மலர் மாலையை நம் கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும். நான்காவது பகவானுக்காக நாம் சிறிது ஆட வேண்டும். ஐந்தாவது ஆடிய பிறகு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆறாவது நமஸ்காரம் செய்து எழுந்திருக்கும் பொழுது பகவானையே பார்த்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும். இதெல்லாம் உடலால் செய்து கொண்டிருப்பது. ஏழாவது பகவானுடைய ரத யாத்திரா திருவிழாக்களுக்கு போக வேண்டும். எட்டாவது பகவானுடைய சன்னிதானம் கோயில் போக வேண்டும். ஒன்பதாவது சன்னிதானம் போன பிறகு அந்த இடத்தை சன்னிதானத்தை நாம் 4 முறை சுற்ற வேண்டும். ஒன்பதாவது. பத்தாவது பகவானுடைய சன்னிதானத்தை கூட்டி பெருக்க வேண்டும். 11வது பகவானுக்கு நாம் கொஞ்சம் பூஜை செய்ய வேண்டும். இந்த 11 வகையிலே உங்களுடைய உடலை நீங்கள் பகவானுக்கு ஈடுபடுத்த வேண்டும். பகவானுடைய சேவையினில் சும்மா குரு தீர்த்தை எடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து 9 விதத்தினிலே நம்முடைய மனதை இப்பொழுது பகவானுடைய சேவைக்குள் ஈடுபடுத்த வேண்டும். ஒன்றாவது பகவானிடத்துக்கு வந்துவிட்ட பிறகு குருத்தீர்த்தை எல்லாம் எடுத்து விட்ட பிறகு உடலை 11 வழியிலே பகவான் சேவையில் ஈடுபடுத்திய பிறகு மனதை 9 வழியிலே ஈடுபடுத்த வேண்டும். ஒன்றாவது, இப்பொழுது நீங்கள் பக்தனாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும், நல்லது நடக்கின்றதோ கெட்டது நடக்கின்றதோ, மானம் அவமானம், நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம் எல்லாம் நடந்தாலும் இது கண்ணனுடைய அனுகிரகம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மர்சி ஆஃப் கிருஷ்ணா ஒன்றாவது. இரண்டாவது, கண்ணனை மறவாமல் இருக்க வேண்டும் மனதால். மூன்றாவது, கண்ணனையே எப்பொழுதும் நினைத்து வாழ வேண்டும். நான்காவது, கண்ணனுக்கு சேவகனாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, கண்ணனுக்கு நண்பனாக இருக்க வேண்டும். ஆறாவது, கண்ணனுக்காக நம்மால் முடிந்ததை கண்ணனுக்கு கொடுக்க வேண்டும். ஏழாவது, கொடுப்பதை நாம் தரம் வாய்ந்த பொருளாக கொடுக்க வேண்டும். எட்டாவது, கொடுக்கும் பொழுது முழு மனதுடன் கொடுக்க வேண்டும். ஒன்பதாவது, நம்மையே நாம் கண்ணனுக்கு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் மனதால். இந்த 9 விதத்தினிலே நாம் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும். முதலில் 10 ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 10 விட வேண்டும். 20, உடலால் 11, 33, 1. இப்பொழுது மனதால் 9 விஷயங்களை செய்ய வேண்டும். 40 செஞ்சிட்டோம். லோக கோஸ்வாமி 24 இருக்கின்றன. அடுத்த அந்த 24ல் 12 ஞான புலன்களால், நாலேஜ் எக்வயரிங் சென்சஸ், ஞான புலன்களால் இப்பொழுது 12 விஷயங்களை செய்ய வேண்டும். 1, பகவானுடைய புகழாரங்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். இரண்டாவது, கண்ணை கொண்டு பகவானுடைய இந்த விக்கிரக அழகை ரசிக்க வேண்டும். மூன்றாவது, அதே கண்ணு கொண்டு பகவானுடைய பூஜையை நாம் கண்டுகளிக்க வேண்டும். நான்காவது, பூக்கால் பகவானுக்கு படைத்த பூக்களை புகழ்ந்து பார்க்க வேண்டும். ஐந்தாவது, பகவானுக்காக தனிப்பட்ட முறையிலே பஜனை செய்ய வேண்டும். ஆறாவது, பகவானுடைய சத்சங்கம், பக்தர்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து பகவானுக்காக இப்பொழுது பஜனை செய்ய வேண்டும்.
ஏழாவது ஒன்றாவது ஞானப்புலன் கொண்டு காது. ஞானப்புலன் 5 இருக்கின்றது. காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல். நாலேஜ் எக்வயரிங் சென்சஸ். இதை வைத்து இப்பொழுது பகவானுக்கு 12 விதத்திலே அவருடைய சேவையில் ஈடுபட வேண்டும். ஒன்றாவது காது கொடுத்து பகவானுடைய புகழாரங்களை கேட்க வேண்டும். இரண்டாவது கண்ணை கொண்டு பகவானுடைய விக்கிரகத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவது அதே கண்ணை கொண்டு பகவானுடைய பூஜைகளை பார்க்க வேண்டும். நான்காவது மூக்கை கொண்டு பகவானுக்கு படைத்த பூக்களை முகர்ந்து பார்க்க வேண்டும். ஐந்தாவது நாவை கொண்டு பகவானுடைய பஜனை பாட வேண்டும் தனிப்பட்ட முறையிலே. ஆறாவது பகவானுடைய பஜனையை ஒன்று கூடி பாட வேண்டும். ஏழாவது அதே நாவை கொண்டு பகவானுடைய ஜபம் செய்ய வேண்டும். எட்டாவது நமக்கு சில சிரமங்கள் இருக்கின்றது. மனதினிலே பெரிய பாரம் இருக்கின்றது. சில கதைகள் நம்மை மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணனிடத்தினிலே அதை போய் நீங்கள் பேச வேண்டும். ஊர் மக்களிடம் பேசினீர்கள் என்றால் அது ஊர் கதையாக மாறிவிடும். ஒரு கதையை அவன் தம்மால் அடித்து 10 கதையாக மாற்றி விடுவான். ஆகையினால் இங்கு நண்பன் யார் எதிரி யார் என்று தெரியாத இந்த உலகத்தினிலே உனக்கு எல்லா விதத்திலும் கண்ணன் மட்டும்தான் நண்பன் என்று புரிந்து கொண்டு மனதை கண்ணனிடத்தில் திறக்க வேண்டும். அவனிடத்தில் உங்கள் கதைகளை பேச வேண்டும். எட்டாவது ஒன்பதாவது அதே நாவை கொண்டு பகவானை புகழ்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், குந்தி தேவி மாதிரி. பத்தாவது அந்த நாவினிலே பகவானுக்கு படைத்த பிரசாதத்தை உண்ண வேண்டும். 11வது பகவானுக்கு படைத்த அந்த சரணாமிர்தம் இருக்கின்றது, அதை நாம் குடிக்க வேண்டும். 12வது தோலை கொண்டு பகவானுடைய விக்கிரகத்தை கொஞ்சம் தொட்டு பார்க்க வேண்டும், தடவி கொடுக்க வேண்டும். இந்த 12 விஷயங்கள் ஞான புலன்களால் செய்ய வேண்டும். இப்பொழுது நமக்கு எவ்வளவு வந்து விட்டது? 52 வந்து விட்டது. 10 முதல்ல ஏற்றுக்கணும், 10 விடணும், 20 ஆச்சு. 11 உடலால் 31 ஆச்சு. 9 மனதால் 40 ஆச்சு. 12 ஞான புலனால் 52 ஆச்சு. இப்ப அடுத்து 3 விஷயங்கள் இருக்கின்றது, 3 விழாக்கள் இருக்கின்றது. சிறிய சிறிய விழாக்களை உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது பெரிய பெரிய விழாக்கள் இருக்கின்றது. ராதாஷ்டமி, ஜன்மாஷ்டமி, ராமநவமி போல் பெரிய விழாக்கள், அது பக்தர்களுடன் சேர்ந்து கோவிலில் கொண்டாட வேண்டும். மூன்றாவது கார்த்திகை விரதத்தை 1 மாதம் கடைபிடிக்க வேண்டும். 52 3 55 ஆச்சு. அடுத்து சேவை இருக்கின்றது. தாடியா சேவை, கிரந்த சேவை இருக்கின்றது, துளசி சேவை இருக்கின்றது. அடுத்து வைஷ்ணவ சேவை இருக்கின்றது, மதுரா சேவை இருக்கின்றது. இப்பொழுது துளசி அன்றாடம் கொஞ்சம் நீர் விட்டு துளசியை சுற்றி வழிபட வேண்டும். இரண்டாவது வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது கிரந்த சேவை, பிரபுபாதரின் புத்தகத்தை அனுதினமும் படிக்க வேண்டும். நான்காவது மதுரா சேவை, பகவானுடைய கோவில்களுக்கு கொஞ்சம் சேவை செய்ய வேண்டும். இப்பொழுது எவ்வளவு ஆகிவிட்டது? 59 ஆகிவிட்டது. அடுத்து 5 இருக்கின்றது. பக்தர்களுடன் ஒன்று சேர்ந்து பகவானுடைய இந்த புகழாரங்களை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது முழு நம்பிக்கையுடன் பகவானுடைய விக்கிரகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது எப்பொழுதும் பக்தர்களின் உறவில் இருக்க வேண்டும். நான்காவது பகவானுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்ல வேண்டும். 5வது முடிந்தால் மதுராவில் சில காலம் இருக்க வேண்டும். மதுரா என்றால் பகவானுடைய திவ்ய தேசம். அது நம்முடைய கோயில்கள் அனைத்தும் திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது. ஆகையினால் கொஞ்சம் கோவிலில் வந்து நீங்கள் தங்கிவிட்டு போக வேண்டும். கோவிலில் தங்கினீர்கள் என்றால், கோவில் என்றால் அது வைகுந்தம் இடம். அது இப்ப பல கோயில் வந்து வைகுந்தமா இல்லை, குந்தம் மட்டும்தான் இருக்கு, வையம் இல்லாம போயிடுச்சு. வைகுந்தம்னாக்கா 6 நிகழ்வுகள் வைகுந்தத்துல கிடையாது.
ஒன்று, வைகுந்தத்துல பயம் கிடையாது. இரண்டாவது, பதற்றம் கிடையாது. மூன்றாவது, ஏக்கம் கிடையாது. நான்காவது, எதிர்பார்ப்பு கிடையாது. ஐந்தாவது, துன்பம் கிடையாது. ஆறாவது, மனக்கவலை கிடையாது. இதுதான் வைகுந்தம். நம்ம அந்த வைகுண்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கு நீ வைகுண்டமா இல்லாமல் இருந்தாய் என்றால், நீயே ஒரு வைகுண்டத்தை அனுபவிக்க இங்கு முடியாமல் போய்விட்டால் அந்த வைகுண்டம் உனக்கு கிடைக்காது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நடமாடும் கோயில்களுடன் சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையினால் பிரபுபாதா சொல்லுகின்றார், அவருடைய கோயில்கள் அனைத்தும் வைகுண்டம் என்று சொல்லுகின்றார். வைகுண்டம் என்றால் அங்கு 6 விஷயங்கள் கிடையாது. பயம் கிடையாது, பதற்றம் கிடையாது, துன்பம் கிடையாது, மனக்கவலை கிடையாது, ஏக்கம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது. அங்க போனோம் என்றால் இதை விட சிறந்த இடம் உலகத்தின் ஒன்றுமே கிடையாது என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஆகையினால் ரூப கோஸ்வாமி சொல்லுகின்றார், சில நாட்கள் நீங்கள் கோயிலில் போய் தங்குங்கள் என்று. நீங்க புரிஞ்சுக்கீங்க, வீட்டுக்கு போறதுக்கு என்ன வித்தியாசம்? உண்மையா இல்லைங்களா? வீட்டுக்கு போறதுக்கு என்ன வித்தியாசம்? போய் வீடு வந்துட்டு வைகுந்த மாதிரி இல்லை. அங்க ஒரே என்ன இருக்கு, என்ன பிரபு இருக்கு, சில இடங்கள்ல கலாட்டா கச்சேரி மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க விட்டா இவங்க, இவங்க விட்டா புள்ள, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடி மாதிரி ரோஜா மாதிரி அங்க கிடக்குது பல இடங்கள்ல. சரிங்களா? ஸ்வீட் ஓவமே உள்ளுக்கு எழுதிருக்கிறோம், வெளியே உள்ளுக்கு பார்த்தா எல்லாம் சவரா கிடக்குது. யாருக்கு யார் மேல நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போனா ஒரே தொல்லை. ஒரு மனைவி வந்துட்டு கணவனை கூட்டிட்டு போனான் டாக்டர்கிட்ட. டாக்டர், என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை, என்னை பார்த்து மருந்து கொடுங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்தா, தண்ணி கொடுத்தா. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டாங்க, அம்மா எத்தனை தடவை வந்து ஆளுக்கு நான் ஊற்றுறேன் 2 வாயில. டாக்டர், அந்த ஆளுக்கு ஊற்றல, உங்கள் வாயில் ஊற்றிக்கிங்க. என்ன டாக்டர் சொல்றீங்கன்னா, எப்பப்போ உங்கள் வீட்டுக்காரர் வாய் திறக்கிறாங்க, உங்கள் வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, ஒழுங்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே வாயை பற்றிட்டு ஒழுங்கா இருக்க, எல்லாமே தீர்வை கண்டுங்க. ஒரு ஒருத்த வந்து ஒரு மனைவியோட ஹாலிடே போறான். 2 பேரும் கணவன் மனைவி ஹாலிடே போறான். 20வது மாடியில தங்குறான். அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹாலிடே போட்டு நீ பெருசா நான் பெருசாட்டு. அந்த ஆள் சொன்னா, ஓட்ட மாட்டிக்கிட்டு நான் வந்து தவியா தவிக்கிறேன், என்னையோட பொண்ணு எங்களுக்கு குதிக்க போறேன்னா 20வது மாடியில இருந்து. அந்த பொண்ணு சொல்லிட்டு நான் குதிட்டு சொல்லலான்னுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுது, அந்த ஆஃபீஸுக்குள்ள ஆக்கிட்ட. உடனே வா, எனக்கு என் வீட்டுக்காரனுக்கு சண்டை நிறுத்து. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு, உங்க 2 பேருக்கு சண்டை, குடும்ப விஷயம் என்ன உள்ளுக்கு இருக்கிறீங்க. இல்லை இல்லை, அது உன்னோட ப்ராப்ளம், நீ வேண்டாம். உங்க 2 பேருக்கு சண்டை, உங்க குடும்ப சண்டை, என்னையா உள்ளுக்கு இருக்கிறீங்க, எப்படி அந்த ஹோட்டல் பிரச்சனைன்னு கேட்டா, ஏய் அடி, அவன் குதிக்க போறது உட்கார, அவனோட ஜன்னலை திறக்க முடியலைங்க, கொஞ்சம் திறந்து விட, அவன் குதிக்கிட்டு. புரியுங்களா? புதிய உறவுகளை தேடி அலைந்து சோர்வில் எனக்கு உதவார் என்று, ஆனால் மேலும் நிறைந்தது துன்பம் இவ்வுலக உறவுகளால் என்று. உண்மையாளர்களா? நம்ம புதிய உறவு தேவை, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கு, வந்தது ஒழுங்கா இருக்குல்ல. இது தம்பா பண்ணது நிலாய், தம்பா நிலாய்ன்றதுல கொஞ்சம் சிரமம் கொண்டு நம்ம கல்யாணம் பண்றோம். இப்போ பிரச்சனை அதிகம். சரி, இதுதான் ஒழுங்க, பிள்ளைங்கன்னா கொஞ்சம் உதவி செய்து பிள்ளைங்களை பெற்றுக்கலாம். இன்னும் அது தம்பா நிலாய் பண்ணுது. புதிய உறவுகளை தேடி அலைந்தேன் சோர்வில் எனக்கு உதவார் என்று, ஆனால் மேலும் நிறைந்தது துன்பம் இவ்வுலக உறவுகளால் என்று. கடுமையான உழைப்பு, தேவையில்லா மன அலைச்சல், சிற்றின்ப ஆசை, காமன் காய்ச்சிய தீயில் கரைந்தே, அமைதியற்ற மனநிலை, ஆனந்தமில்லா வாழ்க்கை, தொடர்ந்தது என் பயணம் உறுதியில்லா இவ்வுலகே. நன்றியில்லா இவ்வுலகில் யார் நண்பர் யார் சொந்தம், மரணம் அடையும் பொழுது நம்முடன் வருபவன் யார். தாய் எங்கே, தந்தை எங்கே, தாரம் எங்கே, கிளை மக்கள் எங்கே, நட்பு எங்கே, உறவு எங்கே,
மரணப்படுக்கையில் தனியே கிடந்தேன். வந்தான் ஒரு நாள் யமதர்மன், என் உயிரை எடுத்து சென்றான். சொத்து சுகம் சொந்த பந்தம் என்னை காக்க முடியவில்லை. மறுபடியும் பிறந்தேன் நான் இந்த சத்து மலேசியாவிலே. எங்கதான் போயிட்டு அந்த தருதல் அங்க இருக்குல்ல, அந்த தருதல சத்து மலேசியா தருதல் இருக்குல்ல, அது ஒன்றும் தம்பா 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 நிலை பண்ணுது. இன்னும் பிரச்சனை அதிகம் அதிகம் அதிகம். எல்லாமே லஞ்சம் அந்த இடத்துல நீ ஒழுங்கா இருக்கான். உண்மையாக அவன் முதல்ல ஒழுங்கா இருந்தா தானே இங்க சிட்டிகன் ரக்கையாட் சத்து மலேசியா ஒழுங்கா இருக்க முடியும். இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டான் லஞ்சம் எடுத்து. அப்போ அவன் கோர்ட்டுக்கு வந்திருக்கான். அவன் காலையிலேயே வந்துட்டான். அவனுடைய லோயர் வந்துட்டு லேட்டாக வர அவனும் வந்து சேரலாங்க. அப்போ ஜட்ஜி ரெடியாக இருக்காரு, இந்த லஞ்சம் ஊரில் எடுத்தவன் ரெடியாக இருக்கிறான். லோயர் ஒன்று வரல. அப்போ ஜட்ஜி கேட்டார் அவன்கிட்ட, நீ பசியாடிட்டியான்னு கேட்டார். அவன் சொன்னால் பசியாடு இல்லை, நான் காலையிலே வந்துட்டான், ஆனால் லோயர் வரல, அதான் பிரச்சனை. அப்போ ஜட்ஜி சொன்னால் பிரச்சனை இல்லை, நீ பசியோடு உட்காந்துருப்ப. அவனுடைய பியோனை கூப்பிட்டு சொன்னா, நீ போயிட்டு அவனுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுக்குறான். 4 இட்லி கொண்டு வந்து கொடுத்தான். இவன் சாப்பிட்டான். இவனுடைய கேஸ் 1000 கோடி அவன் லஞ்சம் வாங்கிட்டான். கவர்மெண்ட் சேவர் சத்து மலேசியாவில் எல்லாம் நல்லவங்க அவன் எடுக்க மாட்டான் சரிங்களா. அப்போ இவன் லஞ்சம் வாங்கிட்டான். 1000 கோடி 4 இட்லி கொடுத்தான். சாப்பிட இவன் 3 இட்லி சாப்பிட்டா உன்னை சாப்பிட முடியல. அப்போ ஜட்ஜி கேட்டார், ஏன்டா உன்னை சாப்பிடாத வச்சிருக்குன்ட்டு. இல்லை போதும், எனக்கு வயிறு நடந்து சாப்பிட முடியலன்னா. அப்போ ஜட்ஜி கேட்டார், ஒரு நாள் நீ சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு கேட்டார். அவன் சொன்னால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 20 ரூபா, லஞ்ச் வந்துட்டு 50 ரூபா, டின்னர் வந்துட்டு 30 ரூபா, நான் 100 ரூபா செலவு பண்ண ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்குன்னா. ஜட்ஜி சொன்னார், நீ செலவு பண்ணுறது 100 ரூபா, நீ ஏன்டா 1000 கோடி திருடன்னு கேட்டேன். புரியுங்களா? கலியுகத்தில் வந்துட்டு நியாயம், தர்மம், நேர்மை, சத்தியம் ஒன்றுமே வேலை செய்பவரு கிடையாது. உங்களை நீங்க பார்த்துக்கணும், அவ்வளவுதான். என்ன ரீதியில் பகவானுடைய இந்த உன்னதமான தர்மம் வழி நடத்துவதற்கு மிக மிக சுலபம். ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து வைஷ்ணவர்களை தச வைஷ்ணவன் சொல்லுவான். தசனா 10 குணங்கள் உள்ளவன் அவன் வைஷ்ணவன். ஒன்றாவது வந்து ஆத்வைஸ்தி என்றால் வைஷ்ணவனுக்கு பொறாமை இருக்கக்கூடாது. நீ பொறாமப்பட்டீங்கன்னா நீ வைஷ்ணவனே கிடையாது. இந்த தமிழ் நண்டு கதை மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நண்டு கழிக்கிறது, இன்னொரு நண்டு கழிக்கிறது இல்லை. நம்ம திருமணம் பூச்சிக்கிட்டு நண்டு வேலையை கரெக்டாக செய்யணும். ஊருக்கு உபதேசம் மாதிரி போகுது இந்த இடத்துல. அப்போ ஒன்றாவது ஆத்வைஸ்தி என்றால் அவன் இடத்துல பொறாமை இருக்கக்கூடாது. இரண்டாவது அனுகூலன். அவன் எல்லாரிடத்திலையும் அவன்கிட்ட அனுகூலமா பழகணும். ஃப்ரெண்ட்லி டு எவ்ரி லிவிங் பீயிங். நல்ல நட்போடு பழகணும். ரெண்டாவது. மூன்றாவது திருநாமதாரி. பகவானுடைய ஒரு பெயர் அவன் சூட்டிக்கணும். நான்காவது மந்திரா பாடி. பகவானுடைய மந்திரத்தை அவன் ஏற்றுக்கணும். ஐந்தாவது சங்கராங்கி. பகவானுடைய அடையாள சின்னங்கள் இந்த உடல்ல பூசிக்கணும். ஆறாவது வைஷ்ணவன் என்றால் 5 புலன்கள், ஞான புலன்கள் அவன் கட்டுப்படுத்த வேணும். ஏழாவது ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் லட்சுமி நாராயண், ராதாகிருஷ்ணா போன்ற பகவானையும் அவருடைய அடுத்த சக்தியும் அவன் வழிநடத்த வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். ஏழாவது. எட்டாவது பிரபந்தம். இந்த வைஷ்ணவனுடைய தத்துவம் என்ன? சரணாகதி தான் வைஷ்ணவனுடைய தத்துவம். நீங்க சரணாகதினா நீங்க வைஷ்ணவனே கிடையாது. சரணாகதி தத்துவத்தை அவன் ஏற்றுக்கணும். சரணாகதி தத்துவம் என்ன சொல்லுது? 9வது பிரபந்த ஏகாந்தி. சரணாகதி தத்துவம் என்ன சொல்லுது? எப்படியாவது கிருஷ்ணனுடைய திருவடி இப்படின்னு சொல்லுது, அவன் ஏற்றுக்கிறாரு. 10வது பரம ஏகாந்தி. ஓ, கிருஷ்ணனுடைய திருவடியை பிடிக்க சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணனுடைய திருவடியை பிடித்த வைஷ்ணவனுடைய திருவடியை நான் பிடிச்சிடலாம். இந்த தச வைஷ்ணவனா நான் மாறிடுறேன். அவன் கடைசியில் எங்க போறான்? வைஷ்ணவன் இடத்துக்கு போறான்.
மகாபிரபு சொல்றார், கிருஷ்ணா பக்தி ஜன்ம மூல அயா சாது சங்கா, கிருஷ்ணா பிரேம ஜன்மத்தினோ அயா முக்கியம் அங்கா. பக்தியில முக்கியமான அங்க என்ன? உங்களுடைய பக்தி ஆரம்பமானது வைஷ்ணவனுடைய கருணையினால். அந்த பக்தி பிரேமமாக மாறுறது எதனால? வைஷ்ணவனுடைய கருணையினால். ஆகையினால் பிரேமம் வந்தா கூட வைஷ்ணவனுடைய உறவு விட்டு விடக்கூடாது மகாபிரபு சொல்றார். அழகாக நரோத்தம தாஸ் தக்கூர் சொல்றார், கங்கே ரே பர்சா ஹோயே பசிதே பாவான் தர்ஷனே வைஷ்ணவ கரோ ஏ துமாரோ தான். நரோத்தம தாஸ் தக்கூர் சொல்றார், கங்கையில் போய் பல தடவை குளித்தால் தான் நீ தூய்மை அடைய முடியும். ஆனால் வைஷ்ணவனுடைய நல்ல வைஷ்ணவனுடைய சங்கத்தில் ஒரு முறையாவது உனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றார் உடனே நீ பவித்ரம் தூய்மைமாவா என்று. பகவத்கீதா பாகவதோ தீர்த்தா பூத ஸ்வயம் விபூ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்தே ஸ்தானா கதா பிரீதா. ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 13வது அத்தியாயம் 10வது பதத்தினிலே யுதிஷ்டிரன் மன்னன் விதுரனை பார்த்து சொல்லுகின்றார், நீதான் தீர்த்தம் என்று சொல்லுகின்றார். திவ்ய தேசம் என்ற விதுரனிடத்தில் சொல்றார், நீ பகவானுடைய உன்னதமான பக்தன், பகவானை உன்னுடைய நெஞ்சில் தூக்கி கொண்டு சுத்துகின்றாய். ஆகையினால் நீ போகும் இடமெல்லாம் திவ்ய தேசமாக இருக்கின்றது. ஆகையினால் நீதான் பகவானுடைய உண்மையான திவ்ய தேசம் என்று சொல்லுகின்றார். தோனா சண்டா சித்தோஜாத்ரா துஸ்திரம் நிச்சித்தம் சத்தம் கலிம் சத்தும் அராபும்சம் கன்னதாரி வர்ணவான். 1வது காண்டம் 1வது அத்தியாயம் 22வது பதத்தினிலே சொல்லுகின்றார்கள், இந்த நைமசரேட வனத்தினிலே 88,000 சாதுக்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். சுத்தகூர் சுவாமி வரும் பொழுது சவுனக்க ரிஷி சொல்லுகின்றார், பகவானுடைய அனுகிரகத்தினால் இன்று நீங்கள் எங்களிடம் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுகிரகத்தினால் நீங்கள் யார்? இந்த பிறப்பும் இறப்பும் என்னும் கடலில் பிரயாணம் செய்யும் கப்பல் நாங்கள். நீங்கள் அந்த கப்பல் ஒட்டியாக இருக்கின்றீர்கள். பகவானுடைய அனுகிரகத்தினால் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கலியுக விளைவிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவனே உங்களை இங்கே அனுப்பியிருக்கின்றார் என்று வைஷ்ணவனை சொல்லுகின்றார். ஆகையினால் பகவானுடைய எல்லா உன்னதமான விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் கடைசியில் எங்கே போய் நாம் அடைக்கலம் எடுக்க வேண்டும்? வைஷ்ணவன். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பெருசான போயிட்டுமா கண்ணில் புரிஞ்சிக்க முடியும். பகவான் சொல்லுகின்றார், அர்ஜுனிடத்திலே உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. என்னுடைய நோக்கம் தர்மம், உன்னுடைய நோக்கம் தர்மம், நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருப்பதனால் நாம் இருவரும் ஒன்று என்று பகவான் சொல்லுகின்றார். என்னை ஒருவன் பெருமையாக பேசும்பொழுது என்னுடைய பக்தனாகிய அர்ஜுனா உன்னை பெருமைப்படுத்துகின்றார். என்னை கேவலப்படுத்தினான் என்றால் உன்னை கேவலப்படுத்துகின்றார். உன்னை பெருமையாக பேசுகின்றான், என்னை பெருமையாக பேசுகின்றான். உன்னை கேவலப்படுத்தினான் என்றால் என்னை கேவலப்படுத்துகின்றான் என்று பகவான் சொல்லுகின்றார். ஆகையினால் வைஷ்ணவர்களுடைய உறவு, வைஷ்ணவர்களுடைய உதவியை கொண்டுதான் நம் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். பகவானுடைய திருவடியை போய் சேர முடியும். ஆகையினால் வைஷ்ணவர்களிடத்தில் சண்டை போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் சத்து மலேசியாவுக்கு திரும்ப வேண்டும். அதுக்குள்ள அது துவா மலேசியாவை மாறி இருக்குமா, சப்ளு மலேசியாவை மாறி இருக்குமா நமக்கு தெரியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் எடுத்திருக்கா? அவங்க எல்லாம் புரிஞ்சிருச்சு. பக்தர்கள் டெலிவர் ஒரு ஆத்மா ஒரு வந்து பகவானுக்கு டெலிவர் பண்ணாங்க. அவங்க வந்து இது ஒரு கோபி மாதிரி பழமல்ல வந்துருக்கோம், இல்லை கோபால் இருந்தாங்க. அந்த அது இவங்க தான் வந்து டெலிவர். ஸோ இதே அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோபாட் நம்ம கேட்கும்போது ப்ரோபாட் கிருஷ்ணா அதில் வந்து கிருஷ்ணா அவர் நல்லா சொல்கிறாரு கிருஷ்ணன் எப்படி இருக்கும் அது. ஸோ ப்ரோபாட் ப்ரூஸ் ஃபங்க்ஷன் இஸ் டெலிவர்.
அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க இஸ்லாம் பாடணும்னு இருக்காங்க. ஃபைனலி who would deliver us? நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த குருவை ஏற்றுக்கிட்டு அந்த குருவனுடைய கட்டளை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கட்டளையை நீங்கள் வழிபடுத்தினா அந்த ஓல்ட் பரம்பரை, பிகாஸ் த குரு இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். Nobody is independent. Ultimate, the Param Guru is Krishna himself. So Krishna will deliver you, the Guru will assist you. That means all the Gurus, The whole parampara will assist you to connect you to Krishna. So you should not insult another Guru hoping that your own Guru will deliver you. I don't want to connect and change. Even Parampara Prabhupada, Imam Raja Rishi with the Krishna said, I come back again. Because the chain of disciplic succession is broken. So when you are not in the disciplic succession, you cannot be delivered. So நீங்கள் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா நீங்கள் முதல்ல மோட்சம் பெற்று இருக்கணும். ஈயா யஸ்ய அதே தச கர்மன மனசோகிர அகிலா ஸ்வப்பி அதர்த்தஸ்து ஜீவன் முக்தான உச்சியத்தை. நம்ம சில நேரம் பேசுகிறோம், யாரா டிவோட்டி செஞ்சுட்டாங்க அவங்க வைகுண்டம் போயிட்டாங்கன்னு பேசுகிறோம். ஆனால் அவங்க உயிராக இருக்கிறப்ப நம்ம அது பேசுறது கிடையாது, தெரியுங்களா? உயிராக இருக்க அபாயக்காரன் பிரபு இருக்காரு, உயிராக இருக்கிறப்ப நம்ம சண்டை போட்டு உட்காந்து செத்துட்ட பிறகு அவர் வைகுண்டம் போயிட்டாரு. அப்படி இல்லை, அவர் உயிர் வாழும் பொழுது அவர் வைகுண்டம் போனது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். Through his action, through his commitment, through his character, through his surrender process. சாஸ்திரம் சொல்றது ஈயாயஸ்ய அரேதசி என்றால் யார் ஒருவன் தன்னுடைய மனம், தன்னுடைய பேச்சு, தன்னுடைய உடலை முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தியிருக்கானோ அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மோட்சம் பெற்ற ஜீவனாக இருக்கின்றான். The மோட்சம் is here, not there. The liberation is here. அங்க கிடையாது. இங்க லிபரேஷன் எடுத்த பிறகுதான் அங்க போய் you have to qualify first. That is the eligibility. There's the eligibility to become a Vaishnava. There's the eligibility to go back to Krishna. அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கான்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ வாழ்றப்பே நமக்கு தெரியும் இந்த மாதிரி பக்தர் இருக்காங்க, எப்படி நம்ம எப்படி பக்தியை செய்யலாம். செத்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லக்கூடாது அவர் வைகுண்டம் போயிட்டார் இவர் வைகுண்டம். முதல்ல நீங்கள் வைகுண்டம் போயிருந்தாலும் போனதை பற்றி உங்களுக்கு தெரியும். When you are qualified doctor, you are able to identify who are the other qualified doctors. If you are not qualified doctor, if you are not a qualified lawyer, உங்களுக்கே லோ தெரியும்னா அவன் நல்ல லோயர் எப்படி பேசுவீங்க? உங்களுக்கே மருந்து பற்றி தெரியல அவங்க எப்படி நல்ல டாக்டர்னு பேசுவீங்க? So first we have to be qualified, then we can identify, we can give the confirmation we are already liberated. So it's all parampara will help you to go back to Krishna, not individual. There is no individuality here. Even parampara. Krishna says, Sāya Vaya Maya Tekya Yoga Prakta Praktana Bhakto Sime Sakha Jati Rahasyam Ita Uttam. Arjuna, because you are not envious of me and because you are my friend, I reiterate this knowledge of Bhagavad Gita. Purana இருக்கக்கூடாது, பகவான் எடுத்த நட்பு கொண்டாடணும். எல்லா குருமார்களும் ஒன்றுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இங்க குரு? பரம் குரு, கிருஷ்ண பரம் குரு. மற்றவங்க என்ன செய்யறாங்க? உங்களை வந்து கிருஷ்ணகிட்ட இணைக்க பார்க்குறோம், அவ்வளோதான் அவங்களோட வேலை. அவங்க கிருஷ்ணனா மாறிடுறது கிடையாது. எவ்ரிபடி they sustain with their own individuality. The jiva is always individual by itself, and the super soul Krishna also always maintain his individuality. They don't become one. So it's a talk about individuality. So வந்து உலகத்தில் வந்து we got a material body, subtle body and atma. இதுதான். So it is material, both subtle body and material body is mechanical. There are human beings and got three bodies. Atma. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், தூரிய ஆத்மா. இந்த உடல் விட்டு போட்டு இறந்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க சாகலை. செத்தது வந்துட்டு ஸ்தூல உடல், இன்னும் உயிரோடு இருக்கிறது சூக்ஷ்ம உடல். ஸ்தூல விட்டு இது போனப்ப ஏன்னா அதுக்கு அடுத்து காரண உடல் இருக்கு. இந்த பாடி இஸ் மேட் பை டோட்டல் இக்னரன்ஸ். ஏன்னா அப்போ மனிதனுக்கு 3 உடல் இருக்கு, அதுக்குள்ள வந்துட்டு ஆத்மா இருக்கு.
இப்போ இந்த உடல்ல பார்த்தீங்கன்னா அந்த காரணம் போடி இருக்கு. செத்துட்ட பிறகு உங்களுடைய மனம், உங்களுடைய எங்களா அறிவு, உங்களுடைய சித்தா, மெமரி இதற்கு சிப்ஸ் இருக்கு, உள்ளுக்கு சித்தா, அதோட சேர்த்து உங்களுடைய ஃபோர்ஸிகோ, இது நானும் அந்த காரணம் போடி. இது வந்துட்டு இப்போ ஆத்மாவை தூக்கிட்டு போகுது. பிரஜா நதிக்குள்ள நுழையும் பொழுது இந்த நான் இங்கே நின்றது. பிரஜா நதியை தாண்டி போகாத காரணம் மறுபடியும் வரும்பொழுது நானும் நம்ம கூட சேர்ந்து மறுபடியும் இங்கே வருது. அந்த காரணம் போடி இந்த ஜாகிரதான் சொல்ற சோப்னா சுசுப்தி. இப்போ ஜாகிரதன்னா இப்போ நம்ம உட்காந்து நமக்கு எல்லாம் தெரியுது, நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோப்னாக்கா தூங்குறப்ப கனவு காண்றது நமக்கு இப்போ தெரியும், இங்கே நடந்ததுலாம் ஒன்று மறந்துட்டோம். இன்னும் சோப்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு கனவு உலகத்தில் இருக்கும். இன்னொன்று இருக்கு சுசுப்தி, நம்ம நல்லா மரக்கட்டை மாதிரி அடிச்சு போட்டு மரக்கட்டை மாதிரி தூங்குறோம். இப்போ நடந்திருந்தெல்லாம் ஒரு நமக்கு கனவு கிடையாது, முழுக்க முழுக்க தூக்கத்தில் மூழ்கிக்கும். கும்பகாரண தூக்கன்றாங்க, டீப் ஸ்லீப். இது மூணும் ஜாகிரதா, ஸ்வப்னா, சுசுப்தி. இப்பொழுது தூரிய உள்ளுக்கு இதெல்லாம் தெரியுது. நேற்று வந்து மகாராஜ் வந்தார், பேசினாரு. ராத்திரி தூங்கல் எனக்கு கனவு வந்துச்சு, ராத்திரி தூங்கல் எனக்கு கனவே வரல. இது உள்ளுக்கு இருந்து உள்ளுக்கு ஒப்சர்விங். யார் ஒப்சர்விங் பண்றா? தூரிய சோல் இஸ் ஒப்சர்விங். அதனால வந்துட்டு முக்கியம் வந்துட்டு நம்ம ஒழுங்கான பக்தனா இருந்தாலும் மற்றவர்களை ஒழுங்கான பக்தனா மாற்ற முடியும். ஆகையினால கூட்டத்தில் கோவிலா போட்டு நீங்க போகக்கூடாது. பல கலைகள் இருக்கு இந்த உலகத்துல. உங்களோட பக்தியை பாதுகாத்துக்கணும். 4 பேருக்கு நல்ல உறவா இருந்து 4 பேருக்கு பக்தியை கொடுத்துட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பகவான் அடுத்த திருமணம் மணியாகுது. So the Atma on the material body language, after you go to the Atma is tip of and this spiritual world, how it still remain same size? No, it goes like this, original position. Original position. அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு 5 விதமான உறவோடு அங்கே இருக்கணும். நீங்கள் whether you are Dasya or Satya, Vatsalya, so you go back to your original exit. நீங்கள் ஒரு பசுமாடாக இருக்கலாங்க, நீங்கள் பசுமாடாக போயிடுவீங்க. பீகோக்காக இருக்கலாம், ஒரு நதியாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம். ஸோ யூ கோ பேக் டு யுவர் ஒரிஜினல். தட்ஸ் இட். நம்ம வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். வீட்டுக்கு போயிட்டோன்னு எப்படி இருக்கும்? பிள்ளைங்களோட அப்பான்னு கூப்பிட போகிறாங்க, வீட்டுக்கார அம்மா கூப்பிட போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போனால் நம்ம வேறு. அது மாதிரி வி கோ பேக் டு ஒரிஜினல். தட் இஸ் அவர். தட்ஸ் இட். நத்திங். ஒரு கனவு இருக்கு, புரோபத்தோட கனவுல வந்துட்டு புலி தடுத்தது. அப்புறம் தூங்கி புளியும் இல்லை, பயமும் இல்லை. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வைகுந்தா போயிட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ நான் வந்து ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். என்ன கனவு? சத்துமலேஸ்வரம் போயிட்ட மாதிரி ஒரு கனவு. அவங்க போயிட்டு நான் இவரை பாபாய் சாரனை பார்த்தேன், அங்கே போய் பிள்ளைங்களை பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், அவங்கள பார்த்து எப்பா அப்படின்ட்டு நீங்கள் எப்பா நிம்மதியா நல்ல வேலை கனவா போட்டு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் நிதாய் கௌர பிரமநந்தே. Srila Mukunda Swami Maharaj ki Jai.